ஸோ இதுதான் எஸ்கியூஎலோட சர்வர். ஸோ இதில் நான் எந்த டேட்டாபேஸும் ஆட் பண்ணல. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ் எப்படி இதில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து அவங்களே கொடுத்த ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணி நீங்கள் உங்களோட தேவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் எதாவது பண்ணிக்கலாம் இதுலேயே. ஸோ இதில் வந்து ஓஎல்டிபி, டேட்டா வேர்ஹவுஸ், லைட் வெயிட் அந்த மாதிரி 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஓஎல்டிபினா கம்ப்ளீட்டாக டேட்டாபேஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு லைட் வெயிட் போதும். ஸோ அதை இன்ஸ்டால் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை ஜஸ்ட்டு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா டேட்டாபேஸில் போய்ட்டு இதில் போய்ட்டு ரீஸ்டோர் டேட்டாபேஸ் போய்க்கணும். ஸோ ரீஸ்டோர் டேட்டாபேஸில் டேட்டா டிவைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அந்த ஃபைல் ஆட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் போய்ட்டு ஸோ நான் மேனேஜ் பண்ணுறது டிகோலனில். ஸோ டிகோலனில் போய்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்ன்றது வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படி கொடுத்துட்டிங்கன்னா திரும்பிலையும் ஒரு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட் ஆகிடும். இஃப் இன்கேஸ் இந்த ஃபைலில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதிலே அப்படியே காட்டும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டன்னு வந்துருச்சு. ஸோ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து டேட்டாபேஸ் இதில் ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டேட்டாஸ்லேருந்து நீங்கள் கொரி பண்ணிக்கலாம். இது சாம்பிள்ன்றதுக்காக கம்மியான டேபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் நிறைய டேபிள் வேணால் ஓஎல்டிபி யூஸ் பண்ணிக்கோங்க.